ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப நாள் வந்துட்டு இட்லி பொடி. இந்த ரெசிபி வந்துட்டு கருவேப்பிலை பொடி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து இட்லி பொடி. இதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 month வரையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவு தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த வந்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ அதை வறுத்து இது எந்தளவு வறுக்குதோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்துட்டு அந்த இதோட வந்து ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வறுக்கணும். மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கருகிராமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கிண்டாமல் எங்கே விடுறோமோ அந்த இடத்துல எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து இட்லி பொடி சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அது போக வந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1-2 வந்துட்டு பிளாக் ஆகிருக்கு. ஆனால் பட் அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதே குவான்டிட்டி அளவு வந்துட்டு நம்ம உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம 1/2 கிலோ கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து உளுந்தம்பருப்பை ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு பிளாக் ஆயிரும். அதனால் வந்துட்டு கரெக்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை கூட்டிடக்கூடாது. கூட்டினீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும்னா கீழே உள்ளதெல்லாம் பிளாக் ஆகும். ஒரு மாதிரி கருகிரும் பாத்திரத்தில் சைடில் பிடிக்கிறதெல்லாம். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்துட்டு ஒரே ஈவெண்ட்டாக வரும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கும்போது அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்தளவு பண்ணணும். இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இந்தளவு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே நம்ம இதையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்பைசஸ்க்காக வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு வந்து போட்டு வந்துட்டு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் இருக்க அளவு போட்டுக்கோங்க. மிளகு வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, ஜீரகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசம் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுத்துட வேண்டாம். ஸோ இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் அதிலேயே நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வரமிளகா ஆட் பண்ண போகிறோம். வரமிளகா வந்து நல்லா கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ பருப்பு 1 கிலோ பருப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்துட்டு வரமிளகா எடுத்துருக்கேன். 50 கிராம். ஸோ அந்த வரமிளகா வந்து நல்லா வந்துட்டு அது அரையும் போது நமக்கு வந்து சின்ன சின்ன பீஸ் வராமல் இருக்கணும்னா நல்லா ஃப்ரை பண்ணணும், முறுமுறுன்னு ஆகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும். அதனால் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு நல்லா ஜாடியில் போட்டு வச்சோன்னா அது கெட்டு போகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எப்போ தேவையோ நம்மளால் சட்னி பண்ண முடியாத அளவுக்கு இதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டிக்கு அளவு வந்துட்டு வந்து ஒரு 1/2 கிலோ, அதாவது 1/2 கிலோ கப்பில் வந்துட்டு நான் இப்போ நம்ம சட்னிக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா பொட்டுக்கடலை, அந்த கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 கடலை, ஒரு பிளாக் பெப்பர், அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், வரமிளகா. இது லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பெருங்காயம், உப்பு போட்டு நம்ம பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணும்போது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அரைச்சி காட்டுறேன். ஏன்னா ரொம்ப பவுட்ரு பண்ணிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பரபரப்பு இருக்கணும். ஸோ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு பெருங்காயம் போட்டேன். எல்லாமே அரைச்சிட்டேன். இன்னும் இது லாஸ்ட்டு ஜாரு. அதனால் வந்துட்டு நான் இதில் வந்து சால்ட்டும் பெருங்காயமும் வந்து நான் போட்டுட்டு இதையும் வந்து கிரைண்ட் பண்ணி தான் அதில் மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குன்றக்காக வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ அதை அரைச்சி முடிச்சாச்சு. அதை வந்து இதில் போட போகிறேன். பார்த்துக்கோங்க, எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி பொடி அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அந்த ஒரு பொறுப்பு இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு நட்ஸு சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அழகான இட்லி பொடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே வந்துட்டு இட்லி பொடி சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய். நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன்.